பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்த்தத்தோடு கூட இன்று நாளும் கூட நம்மளுக்கு கொடுத்துட்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா, விசாரணையில் இயேசு. அதாவது இப்போ கெஸ்தமனி தோட்டத்தில் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ விசாரணைக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். முதலாவது விசாரணை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, அன்னைக்கு நைட்டு கரெக்டாக 12 மணிக்கு எங்கே அரெஸ்ட் பண்ணுறாங்க இயேசுவை. கெஸ்தமேனில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் முதலாவது எந்த இடத்துக்கு கூட்டு போனாங்கன்னு பார்க்குறப்ப எங்கெங்க கூட்டு போகிறாங்க? அண்ணா கிட்ட. ஆனால் அப்போது பிரதான ஆசாரியர் யாராக இருந்தாங்க? அங்கே அண்ணாவாவா இருந்தாரா? சாய்பாவா தான் அந்த இடத்துல இருந்தார். இருந்தாலும் ஏன் அவங்க அண்ணா கிட்ட கூட்டு போகிறாங்கன்னா, ஏன்னா அண்ணா மக்கள் மத்தியில் ஒரு நற்சாட்சி வச்சுருந்தாரு. அதனால் ஃபஸ்ட்டு அண்ணா கிட்ட கூட்டிகிட்டு போய் விசாரிக்கலாம், அங்கே ஏதாவது குற்றம் கிடைக்குமா இவர் மேலே அப்படின்றத பார்க்குறாங்க. பொதுவாக ஒரு குற்றவாளியை பிடிக்கிறப்ப என்னங்க பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு குற்றத்தை கண்டுபிடிச்ச பிறகு தான் கைதே செய்வாங்க. ஆனால் இங்கே என்னங்க பண்ணுறாங்க? கைது செஞ்சுட்டு எங்கே குற்றம் கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொரு இடமா கூட்டு போய் விசாரிக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ முதலாவது நம்ம எதுக்குள்ளே கடந்து போகலான்னா, அண்ணா அரண்மனைக்குள்ளே கடந்து போகலாம். அப்படி அண்ணா அரண்மனைக்குள்ளே போகிறப்ப அங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு என்னங்க பண்ணுறாரு? அவர் கேட்குறாரு. எதை குறிச்சுங்க கேட்குறாரு இயேசுக்கிட்ட? அதாவது அவருடைய சீசர்களை குறித்தும் அவரோட போதனை குறித்தும் அந்த இடத்துல கேட்குறாரு அண்ணா. என்னன்னு கேட்குறாருன்னா, இந்த மாதிரி சத்தியம்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் கரெக்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு இயேசு சொல்கிறாரு, நான் எதுவுமே என்னங்க மறைமுகமாக எதுவுமே நான் சொல்லலை, எல்லாமே என்னங்க பண்ணிட்டேன், வெளிப்படையாக தான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்கிறாரு. அப்படி அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் சொன்னவங்களை கேட்டிருப்பாங்கள்ல, அவங்ககிட்டே நீங்கள் போய் கேளுங்க அப்படின்ற வார்த்தை சொன்னோடனே பக்கத்தில் இருந்த போர் சேவர் என்னங்க பண்ணிட்டாங்க, உடனே பிரதானாசனருக்கு மேலே இருந்ததுனால அவர் என்னங்க பண்ணிட்டாரு, கன்னத்திலே ஓங்கி அரைஞ்சிட்டாரு அப்படின்றத பார்க்குறோம். இந்த இடத்துல அவர் ஓங்கி அரைஞ்ச விஷயம் அவர் ஒன்றும் வேணுங்கனே பண்ணல, அதாவது வேணும்னே எந்த ஒரு காரணம் இல்லாமல் அந்த இடத்துல அடிக்கலை அப்படின்றது சகோதரர் சொல்கிறாரு. எதனால் அவர் அடித்தார்னா, ஏன்னா அவர் அண்ணா மேலே வைத்திருந்த அவ்வளோ வைராக்கியம் அவர்கிட்ட காணப்பட்டுச்சு. அதாவது அவர் சொல்லிட்ட ஒரு வார்த்தைக்கு இவர் மறுவார்த்தை பேசணுன்னே என்னங்க ஆயிடுச்சு, இவருக்கு உணர்ச்சி பொங்கி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிட்டாருங்க, அடிச்சிட்டாரு அப்படின்றத பார்க்குறோம். அதில் வாசிக்கலாம் பாருங்க, யோவான் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன? நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும், நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார். ஆமாங்க, அப்படியே தொடர்ந்து வாசிங்க 22ஆம் வசனம். இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன், பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறைந்தான். ஆமாங்க, இங்க என்னங்க பண்ணிட்டாங்க, அரைஞ்சிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் பொதுவாக இயேசு என்னங்க சொல்லிட்டாரு, ஒருத்தர் நம்மளை அரைஞ்சாருன்னா ஒரு கண்ணத்தை காமிச்சா நம்ம என்னங்க பண்ணோம், மறு கண்ணத்தை காட்டணும். ஆனால் இயேசு இங்கே என்னங்க பண்ணிட்டாரு பண்றாரு பாருங்க. அடுத்து 23ஆவது வசனம் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினதுண்டானால் தகாததை ஒப்புவி, நான் தகுதியாய் பேசினேனே ஆகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். ஆமாங்க, இங்கே என்னங்க பண்ணிட்டாரு, அவரு கேள்வி கேட்டுட்டார். ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும், ஒரு அமைதியாக மறுகண்டத்தை காமிச்சிருக்கணும்ல. ஆனால் அந்த இடத்துல ஏன் அவர் காமிக்கல அப்படின்னா, அது சகோதரர் ரீபிரின்ஸ் சொல்றாரு பாருங்க. ரீபிரின்ஸ் 24:69 வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பதிலளித்தார், நம்முடைய ஆண்டவர் அந்த மனிதனுக்கு மறு கன்னத்தை திருப்பி அதையும் அடிக்க சொல்லவில்லை. அவருடைய நல்ல நடத்தை கெட்டதாக பேசப்படுவதை விரும்பாமல் மௌனமாக அடிக்க கூட இல்லை. ஆமாங்க, இங்க என்னங்க சொல்லிட்டாரு, அவருக்கு எதுலங்க அவருக்கு இதாயிருச்சு, அவர் நல்ல நடத்தைய அவர் என்னங்க சொல்லிட்டாங்க, கெட்டதாக சொல்லிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்படியாக நம்ம அவர் பார்க்குறப்ப என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல ஒரு கணத்தை காமிச்சா மறு கணத்தை காட்டணும்னு சொல்கிறப்ப ஏன் இங்கே இந்த இடத்துல காட்டல அப்படின்னா, அதுக்கு சகோதரர் சொல்கிறாரு, அதாவது நேரடியாக நம்ம கண்ணத்தை காட்டுறதுக்கு அது குறிக்கல. இங்கே இயேசு எப்படி டேக்கிள் பண்ணார்னா, அடுத்த சைடில் வாசிக்கலாம் பாருங்க. தேவனுடைய ஜனங்கள் மற்ற கன்னத்தை திருப்பி காட்டும் கட்டளையை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் தீமையை எதிர்க்க கூடாது என்பதாகும். ஆமாங்க, இந்த இடத்துல கன்னத்தை திருப்பி காட்டக்கூடாது, காட்டுறது எதை குறிக்குதுன்னா, இப்போ ஒருவேளை அவங்க நமக்கு தீமை செய்துட்டாங்கன்னா திரும்பி தீமை செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் அதை அடையாளமாக சொல்லியிருக்காரு. அதாவது லிட்டரலாக கன்னத்தை காட்டுறதை பற்றி அவர் அங்கே பேசலை. ஒருவேளை அவங்க தீமையை செய்திருந்தா நம்ம என்னங்க பண்ணோம், நன்மை செய்யணும். அதுதான் என்னங்க மறு கன்னத்தை நம்ம காமிக்கிறது. இந்த இடத்துல அவர் இயேசு ஏன் அந்த இடத்துல பேசிட்டாருன்னா, அவர் அந்த இடத்துல அவருக்கு என்னங்க ஆயிடுச்சு, அவரோட நற்பெயர் கெடுறது அவருக்கு விரும்பலை. என்னன்னா போதனை குறித்து தவறாக பேசினாங்க. அவர் என்னங்க போதிச்சாரு, அந்த ஆலயத்தில் போயெல்லாம் போதிச்சாருங்களா, இவங்க செய்கிறது தப்பு அப்படின்றதெல்லாம் எதை குறித்து சொன்னாங்க, ஜனங்களை குறித்து தப்பாக சொன்னாரா? இல்லை, அவங்களோட கொள்கையும் அவங்களோட
வகுப்பாரை பற்றி மட்டும்தான் அவர் வந்து குற்றம் சொன்னார் வழியே அங்கே இருக்கிற ஜனங்களை சொல்லலை. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் வெளிப்படையாக தான் பேசினேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் பேசுகிறவங்ககிட்ட கேட்டவங்ககிட்ட வந்து நீங்கள் அதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்றத பார்க்குறோம். இப்படியாக இந்த ஃபஸ்ட்டு சம்பவத்தில் கடந்து போகிறப்ப அவர் வந்து ஏன் என்னை அடிச்ச அப்படின்ற கேள்வி கேட்டதுக்கு சகோதரர் விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. அடுத்த ரீபென்ஸ் நம்பர் 3782 வாசிக்கலாம். தம் நீதி ஏன் என்னை அடிக்கிறாய்? எனவே நமது சத்துருக்களின் வல்லமையிலிருந்து தப்பிக்க நம்மிடம் இருக்கும் எந்த ஒரு ஒழுக்க ரீதியான செல்வாக்கையும் நாம் பயன்படுத்தலாம். ஆனாலும் நமது படிப்பினைகள் மற்றும் அனுபவங்கள் முடியும் வரை நமக்கு தெய்வீக பராமரிப்பும் பாதுகாப்பும் இருக்கும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். ஆமாங்க, நாமும் கூட இப்போ என்னங்க பண்ணலாம்? இப்போ நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது நேரடியாக நம்ம கண்ணத்தை காட்டுறதுன்னா எப்படின்னா, அதாவது ஒழுக்க ரீதியான செல்வாக்கை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எதிராளி யாருங்க? சாத்தான். அப்போ சாத்தான் கிட்ட நம்மளுக்கு ஒழுக்க ரீதியான செல்வாக்கு எதுங்க? இப்போ இயேசுக்கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு செல்வாக்கு கிடைச்சிருக்குங்க. என்னங்க செல்வாக்கு? அந்த எந்த இடத்துல அமைதியாக இருக்கணும், எங்கே எப்படி கடந்து போகுன்ற விஷயம் வந்து நம்ம இயேசுக்கிட்ட இருந்து நம்ம பெற்றிருக்கோம். அந்த விஷயத்தை நம்ம கையாளும் போது என்னங்க இருக்கு நம்மக்கிட்ட? தெய்வீக பாதுகாப்பு இருக்கு, அவரோட அரவணைப்பும் எது வரைக்குங்க இருக்கு? அந்த ஒரு அனுமதி முடிகிற வரைக்குமே நம்ம கூட இருக்கு அப்படின்றத விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். இதுதான் வந்து அந்த முதலாவது விசாரணையிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்ட அந்த தலைப்பு. இப்போ 2ஆம் விசாரணைக்குள்ளே கடந்து போகலாம். இப்போ அண்ணா கிட்ட அவங்க போனாங்க, எந்த குற்றமும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்போ அடுத்தது எங்கெங்க போகிறாங்க? திருப்பி காய்பா கிட்டே அனுப்புகிறாங்க. அங்கே அவங்க வந்து 12:30 அண்ணா கிட்ட போகிறாங்க. அங்கேருந்து மறுபடியும் 1 மணிக்கு எங்கெங்க வராங்க? காய்பா கிட்ட வராங்க. இப்போ காய்பா கிட்ட வரப்ப இப்போ அங்கே என்னங்க பண்ணுறாங்க? ஆசாரியர்கள் மூப்பர்கள்லாம் கூட்டி சேர்ந்து என்னங்க இப்போ யோசிக்கிறாங்க? இப்போ எந்த குற்றமும் அங்கே கண்டுபிடிக்கல, எப்படியாவது இங்கேயாவது நம்ம என்னங்க பண்ணணும், இவர் வந்து குற்றத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் என்னங்க பண்ணுறாங்க? குற்றத்தை தேடுறப்ப எந்த ஒரு குற்றமும் அகப்படலை. அதனால என்னங்க பண்ணுறாங்க? ஒரு பொய் சாட்சி ரெடி பண்ணுறாங்க. ஆக்சுவலாக சாட்சி எதுக்கோசரம் ரெடி பண்ணுவாங்க? அதாவது ஒரு நியாயப்பிரமாணத்தில் எப்படி இருந்ததுன்னா, ஒருத்தர் வந்து தவறு செய்திருந்தா அவங்க வந்து ஒரு சாட்சியை வச்சு மட்டும் நாங்கள் பண்ணக்கூடாது, நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்றது பார்க்கணும். அப்போ இங்கே 2-3 சாட்சிகள் இருக்கணும். அதனால தான் அவங்க என்னங்க பண்ணுறாங்க? இங்கே பொய் சாட்சியை வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அப்படி பொய் சாட்சி தேடுறப்ப அவங்களுக்கு ஒன்று அகப்படுது. அதாவது அங்கிருந்து ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, மார்க் 14ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் வாசிக்கலாம். இப்பொழுது சிலர் எழுந்து, கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலையல்லாத வேறொன்றை 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று. அவங்க என்னங்க சொல்லிட்டாங்க? கேட்டவங்களே சொல்றாங்க, நாங்க கேட்டோம், இவர் இப்படி தான் சொன்னாரு. அதாவது 3 நாள் அவர் வந்து ஆலயத்தை இடிச்சிட்டு திருப்பி அவரே கட்டுவன்றாரு, இது குற்றம் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் இயேசு அப்படியே அங்க சொல்லிட்டாரு. அந்த இடத்துல இயேசு என்ன பேசியிருந்தாரு பாருங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். ஆமாங்க, இங்க அவர் ஆக்சுவலா லிட்டரா கூட பேசல, அவர் இங்க சத்தியத்தை தான் பேசுறாரு. பட் அப்படி என்ன கூட அங்க கூட வார்த்தையை மாற்றி அவங்க என்னங்க பண்றாங்க? பொய் சாட்சி சொல்றாங்க. என்னங்க இங்க பண்றாரு? நீங்க இடிச்சு போடுங்க, நான் கட்டுறேன்னு தான் அவர் பதில் சொல்றாரு ஒழிய அவரே இடிச்சு போடுற வார்த்தை அந்த இடத்துல வரல. அப்ப இவங்க வந்து பொய் சாட்சி தேடுறாங்க. அப்படி ஒரு சாட்சி இப்ப கிடைச்சிச்சு. ஆனா அதுக்கு என்னங்க கிடைக்கல? ஒன்று 2 இல்லை 3 சாட்சி வந்து ஒரே மாதிரி இருந்தால் தான் அது ஏற்றுக்கப்படணும். அப்போ அதுவும் இந்த இடத்துல அவங்களுக்கு ஓமைப்படலை அப்படின்றத பார்க்குறோம். அடுத்த ஒரு விஷயத்துக்குள்ளே கடந்து போகிறப்ப இப்போ அங்கே என்னங்க பண்ணுறாரு? இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அவர் என்னங்க சொல்கிறாரு? எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. ஏன்னா சாட்சி அங்கே அகப்படாதனால அது நிரூபிக்கப்படலை. அப்போ அது குற்றமே கிடையாதனால அவர் என்னங்க பண்ணலை? வாயை திறக்காமல் இருந்தார். அடுத்த ஒரு விஷயம் வந்து கேட்குறாரு பிரதான ஆசிரியர், அதாவது நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவான்னு கேட்டதுக்கு உடனே என்னங்க பதில் சொல்றாரு இவரு? நீங்க சொல்லுகிறபடி நான் கிறிஸ்து தான். அதாவது இவங்க என்னங்க ட்ரை பண்றாங்க? அதாவது சாட்சி கிடைக்கல, அப்போ அவர் வாயிலிருந்தே பதில் வர வச்சுட்டா அப்போ சாட்சி தேவைப்படாதுல்ல அப்படின்ற மாதிரி சிந்திச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க. நீங்க தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்துவான்னு கேட்டதுக்கு இவர் என்னங்க சொல்லிட்டாரு? ஆன்னு சொல்லிட்டாரு. இப்போ இது இப்படி சிம்பிளா முடிச்சுட்டா அங்க இருக்கிறவங்க யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரதான ஆசிரியர் என்னங்க பண்றாங்க? ஒரு மெத்தட் கையாளுறாரு. அதாவது மற்றவங்க ட்ரிகர் பண்றாரு. அது எப்படின்னா உணர்ச்சி பூர்வமாக மற்றவங்களை பொங்க வைக்கிறாரு. எப்படின்னா தன்னோட வஸ்திரத்தை வந்து என்னங்க பண்ணுறாரு? கிழிக்கிறாரு. அப்படி கிழிக்கிறப்ப என்னங்க ஆகும்? இவர் உண்மைதான் பேசுறாரு போல, அவ்வளோ பெரிய விஷயம் போல இது அப்படின்னு அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே என்னங்க பண்ணுறாங்க? உணர்ச்சி பூர்வமாக பொங்கி என்னங்க உடனே இவர் வந்து என்னங்க சொல்லிட்டாரு? தேவதூஷணம் பண்ணிட்டாரு. உடனே என்னங்க பண்ணுறாங்க? அங்கே இருக்கிறவங்களாம் துப்பும் செஞ்சிட்டாங்க, முகத்தில் அடிக்க செஞ்சிட்டாங்க, அதெல்லாம் மூடி கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே கடந்து போகுதுன்னு பார்க்குறோம். இந்த மாதிரி விஷயங்கள் கடந்து போகிறப்ப இயேசு அங்கே எப்படிங்க இருந்துட்டார்?
அது ஏசாயால வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 50:6. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆமாங்க. அவர் இங்க என்னங்க பண்ணிட்டாரு? எதுவுமே அவர் வந்து மறைக்கல, எந்த விஷயமும் பேசல, எல்லாத்துக்கும் அவர் என்னங்க பண்ணிட்டாரு? ஒப்பு கொடுத்துட்டாருன்னு பார்க்கும். உமிழ்நீர்னு பார்க்குறப்ப நம்ம உடம்புல இருக்கிறதுலே நம்மளுக்கு அருவருப்பானது எதுங்க சொல்லுவோம்? எச்சி. ஒருத்தர் எச்சி நம்ம மேலே பட்டுச்சுன்னா நம்ம என்னங்க பண்ணுறோம்? ஐயோ எச்சி பட்டுருச்சு, கோவம் வரும், திட்டுவோம். ஆனால் இவங்க என்னங்க பண்ணுறாரு? முகத்திலே துப்புறாங்க. அப்படி துப்புறப்ப அவர் என்னங்க பண்ணல? அவர் மறைக்கல. அவர் வந்து அது என்னங்க பண்ணுறாரு? அந்த இடத்துல ஏற்றுக்கிட்டாரு அப்படின்றத பார்க்குறோம். இந்த இடத்துல அவங்க என்ன குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க? இயேசு என்னங்க சொல்லிட்டாரு? தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து நான் தான் சொன்னது தப்புங்களா? தப்பு கிடையாது. அதாவது சத்தியத்தை இவங்க என்னங்க பண்ணிட்டாங்க? குற்றமாக மாத்திட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். முதலாம் கட்ட விசாரணையில குற்றத்தை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாங்க, கிடைக்கல. ரெண்டாவதுல என்ன பண்ணிட்டாங்க? ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். அந்த குற்றம் எப்படிங்க இருக்கு? இது வந்து மத ரீதியான குற்றமாக தான் இருக்கு. இப்போ இந்த மத ரீதியான குற்றமற்ற விஷயத்த வந்து லீகலாக அவங்க ஹேண்டில் பண்ணாங்களா? அதாவது நேர்மையான முறையில் விசாரணை செஞ்சாங்களா? பொதுவாக அந்த ஆலோசனை சங்கம் எப்போங்க கூடும்? காலையில் 11 மணி அந்த மாதிரி கூடும். ஆனால் இங்கே என்னங்க பண்ணிட்டாங்க? அவங்க நைட்டு 12:30 மணிக்கு, 1 மணி, 2 மணிக்கெலாம் வந்து என்னங்க பண்ணிட்டாங்க? எல்லாம் இது பண்ணி அவங்கள வந்து விசாரணை செஞ்சுருக்காங்க. அப்படி ஏன் பண்ணாங்கன்னா குற்றம் கண்டுபிடிக்கல. குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் தான் அந்த டைமிங் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ காலையில் ஒரு 4 மணி போல் என்னங்க பண்ணுறாங்க? 3வது ஒரு விசாரணைக்குள்ளே கடந்து போகிறாங்க. 3வது விசாரணை எங்கே போகிறாங்க? இப்போ தான் வந்து ஆலோசனை சங்கத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்கன்ற பார்க்குறோம். இங்கே என்னங்க பண்ணுவாங்க? எல்லா மூப்பர்கள், பிரதான ஆசாரியர்கள், வேதப்பாரர்கள் எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துலையும் சாட்சி கிடையாது. அப்போ சாட்சி கிடையாதனால இவங்க மேக்சிமம் என்னங்க பண்ணுறாங்க? கிறிஸ்துவின் வாயிலே அந்த வார்த்தை வர வைக்க வந்து பிரதான ஆசிரியர் முயற்சி எடுக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஜனங்களுக்கு முன்னாடி சாட்சி இல்லாமல் பேச முடியாது, குற்றத்தை நிரூபிக்க முடியாது. அதனால ஃபஸ்ட்டு அவர் என்னங்க கேட்குறாரு? பிரதான ஆசிரியர் பாருங்க, நீ கிறிஸ்துவான்னு கேட்குறதுக்கு இயேசு பதில் சொல்லுவார் பாருங்க. அதாவது என்ன சொல்லுவார்னா, நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், அப்படி நான் வந்து சொன்னாலும் கூட நீங்கள் என்ன பண்ணீங்க? நம்ப மாட்டீங்க. அப்படின்லாம் கூட நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? விடுதலை பண்ண மாட்டீங்க. ஏன்னா கிறிஸ்துக்கு நோக்கம் தெரிஞ்சு போச்சு. அவர் என்னங்க பண்ணுறது? சாவடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு தான் குற்றத்தையே அவங்க தேடுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்த ஒரு சம்பவத்தில் பிரதான ஆசிரியர் ட்ரிக்கா வந்து பேசியிருக்காரு. ஆனால் என்னங்க ஆயிடுச்சு? இயேசு வந்து அதுக்கு பதில் சொல்லாத மாதிரி வேற மாதிரி பதில் சொல்லிட்டாரு. இப்போ வந்து அவர் வாயிலேருந்து அந்த வார்த்தையே வரல. அதாவது நீ கிறிஸ்துவான்னு கேட்டதுக்கு அந்த வார்த்தை வெளியே வராதனால அவருக்கு என்னங்க ஆயிடுச்சு? ரொம்ப வந்து குழப்பத்துக்குள்ளே போயிட்டாரு பிரதான ஆசிரியர்னு பார்க்குறோம். இப்போ மீண்டும் அவர் என்னங்க பண்ணுறாரு? நீ தேவனுடைய குமாரனா? அதாவது அப்படி இயேசு ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. 69ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 22. லூக்கா 22ஆம் அதிகாரம் 69ஆம் வசனம். இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டு இருப்பார் என்றார். ஆமாங்க. அவர் கேட்டதுக்கும் பதிலுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் அவங்க என்னங்க ஆச்சு? இப்போ இதுலேயே அவங்களுக்கு இன்னொரு கேள்வி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ என்னங்க பண்ணுறாங்க? மறுபடியும் அடுத்த வசனத்தில் வாசிங்க. அடுத்த வசனம் கேட்பாரு பாருங்க. என்னங்க கேட்பாங்க? அவர்கள் எல்லாரும் அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர்தான் என்றார். ஆமாங்க. இங்க என்ன சொல்லிட்டாரு? நீ தேவனுடைய குமாரனா கேட்டதுக்கு நீங்க சொல்லி அப்பே கூட அவர் வாயிலிருந்து வரல. நான் ஒரு குமாரன்னு சொல்ல. அவர் என்னங்க சொல்றாரு? ட்ரிக்கா தான் இயேசுவும் பதில் சொல்றாரு. என்னது? நீங்க சொல்றபடி நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது யூ சே தட் ஐ ஆம் அப்படின்றாரு. அது இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தை சொல்றப்ப அது சகோதரர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு பாருங்க. ரீபென்ஸ் 3738ல, நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர்தான். அவரது பதில் அவரது மரண ஆணைக்கான பத்திரத்தில் கையெழுத்திடுவது போல் இருக்கும் என்று தெரிந்தும் அவங்க இதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இதுதான் ஜனங்களுக்கு முன்னாடி அவர் ப்ரூவ் பண்ணணும்னு எதிர்பார்த்து அவர் சொன்ன பதில் எப்படிங்க இருந்துச்சு? அவர் சொன்ன பதிலே டெத் வாரண்ட் வந்து சைன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. இந்த பதில தான் அவங்க எதிர்பார்த்துருந்தாங்க. அந்த பதில் கிடைச்ச உடனே இப்போ என்னங்க பண்ணிட்டாங்க? சங்கத்துல முடிவு செஞ்சு இவர் இதுதான் தப்பு பண்ணிட்டாரு, மத ரீதியான குற்றம் வந்து இதுதான் அப்படின்றது முடிவுக்கு வந்துட்டு அடுத்தது எங்க கொண்டு போறாங்க? இதை வந்து பிலாத்துக்கிட்ட கொண்டு போறாருன்னு பார்க்கணும். இதான் 4வது விசாரணை. யாருக்கிட்ட கொண்டு போறாங்க? பிலாத்துக்கிட்ட கொண்டு போறாங்க. ஆனா இங்க பிலாத்துக்கிட்ட கொண்டு போனா மத ரீதியான விஷயத்த பிலாத்து தடையிடுவாருங்களா? தடையிட மாட்டாங்க. அதனால இங்கேயும் நாங்கள் பிரதான ஆசிரியர்கள் என்னங்க பண்றாங்க? இங்கேயும் ஒரு சூழ்ச்சிகளை கொண்டு போறாங்க. எப்படின்னா, நம்ம இயேசுவை போய் நிறுத்திட்டாங்க. நிறுத்தின பிறகு எப்போனா காலையில் 5 மணி ஆயிடுச்சு. அங்கேயும் 1 மணி நேரம் 4 மணிக்கு அங்கே முடிவு எடுத்துட்டு 5 மணிக்கு பிலாத்துக்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மனுஷன் மேலே
என்ன குற்றம் சுமத்தீங்கன்னு பிலாத்து கேட்குறாரு. கேட்குறப்ப இவங்க என்ன பதில் சொல்லணும்? இவர் தேவனுடைய குமாரன்னு சொல்லிட்டாருன்னு நம்ம சொல்லுங்களா? ஆனால் அவங்க சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து பிலாத்துக்கிட்ட சொன்னால் இது வந்து அவர் ஏற்றுக்க மாட்டார். அதனால என்னங்க சொல்லிட்டாரு, நாங்கள் என்னங்க பண்ணுவோம், குற்றம் இல்லாதவங்கள உங்ககிட்ட கூட்டு வந்து நிறுத்துவோம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டாங்க. நீங்களே வந்து குற்றத்தை கண்டுபிடிங்க, விசாரிங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அப்படி சொல்கிறப்ப பிலாத்தே திருப்பி ஒரு ரிப்ளை பண்ணுறாரு பாருங்க. 31வது வசனம், யோவான் 18ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாய பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரணாக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரமில்லை என்றார்கள். எங்க பிலாத்து என்னங்க சொல்லிட்டாங்க, நீங்களே கூட்டு போய் நியாயப்பிரமாணத்தின்படி தண்டிச்சிட வேண்டியது தானே, எங்கிட்ட ஏன் கூட்டிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க என்னங்க திருப்பி பதில் சொல்றாங்க, அதாவது ஒருவனையும் மரணாக்கினைக்கு செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்றாங்க. உண்மையாலுமே அவங்ககிட்ட அதிகாரம் இல்லைங்களா? முதல் ரத்த சாட்சி எப்படிங்க நடந்தது? கல் எறிஞ்சு கொண்டாங்க. ஏன் கல் எறிஞ்சு கொண்டாங்க? தேவதூஷணம் பண்றாருன்னு சொல்லி தான் கல் எறிஞ்சு கொண்டாங்க. அப்ப அவங்களுக்கும் என்னங்க இருக்கு, கொலை செய்யறதுக்கு உண்டான அதிகாரம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஏன் அவங்க பண்ணாம போயிட்டாங்கன்னா, ஏன்னா இயேசு அந்த இடத்துல எப்படிங்க இருந்துட்டாரு, மக்கள் மத்தியில ஒரு நற்சாட்சி பெற்று ஒரு நல்ல தலைவனா அந்த இடத்துல இருந்துட்டாருன்னு பாக்குறோம். ஒருவேளை இவங்க அவங்கள கொண்டு இருந்தா இவங்க மேல என்னங்க ஆயிரும், இவங்க விரோதியா மாறிடுவாங்க. ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்குமே இவங்க யாருங்க, விரோதியா மாறிடுவாங்க. அதனால இவங்க பேர் கெட்டு போக கூடாதுன்னு என்னங்க பண்ணிட்டாங்க, உஷாரா பிலாத்துக்கிட்ட வந்து நம்மளை மாட்டி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி சொல்றப்ப பிலாத்தை விசாரிக்கிறேன்னு சொல்றப்ப எதங்க விசாரிச்சு கண்டுபிடிக்கிறாரு அவரு? பிலாத்து ஒரு விஷயத்த விசாரிச்சு கண்டுபிடிக்கிறாரு இயேசு கிட்ட. எதுங்க, நீங்க வந்து யூதனோட ராஜாவா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்னங்க பதில் சொல்றாரு இயேசு கிறிஸ்து, என்ன ராஜா தான். ஆனா அது ராஜானான்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏன் அவர் விட்டுட்டாருங்க பிலாத்து? ஏன்னா வந்து அவர் என்ன தெளிவா சொல்லிட்டார், நான் வந்து உலகத்துக்குரிய ராஜா இல்லை அப்படின்றப்ப அப்போ அந்த பாயிண்ட் வந்து அந்த இடத்துல எடுபடவே இல்லை. அதாவது இது ஒரு குற்றமாவே பிலாத்துக்கிட்ட கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை அவர் நான் ராஜா தான் அதை மட்டும் சொல்லி நிறுத்தி இருந்தாருன்னா அது என்னங்க மாறி இருக்கும், அரசியல் ரீதியான குற்றமா அந்த இடத்துல மாறி இருக்கும். ஆனா அவர் தெளிவா சொன்னோடனே பிலாத்துக்கிட்ட எந்த குற்றமும் காணல அப்படின்னு பிலாத்து என்ன பண்றாங்க, முடிவுக்கு வந்துட்டு அங்க கீழே இருக்கவங்க பேசுறது கேட்டுட்டு என்னங்க பேசுறாங்க, இவரு கலிலேயர்லேருந்து வந்தவர் அந்த மாதிரின்ற பேச்சு அவர் காது எடுபட்டோடனே என்னங்க பண்ணிட்டாரு, அப்ப கலிலேயரா, அப்போ வந்து இது என்னோட இதுக்குள்ள வராது, யார் இருக்காங்க, ஏரோது இங்க வந்திருக்காங்க, ஏரோது கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி 5வது ஒரு விசாரணைக்குள்ள கொண்டு போறாங்க. எப்பங்க அவங்க 5 மணிலேருந்து இப்போ சுமார் ஒரு 5:30 மணிக்கு வந்து இப்போ எங்க கூட்டு போறாங்க, ஏரோது கிட்ட இப்போ கூட்டிட்டு போறாங்கன்ற பாக்குறோம். வாசிக்கலாம் பாருங்க, லூக்கா 23ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனம். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு. அந்த வசனம் பாருங்க, 8ஆம் வசனத்துல என்னங்க சொல்றாங்க, அதாவது அவர் அவர் என்னங்க எப்படிங்க இருந்துட்டார் ஏரோது, இயேசுவை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்துட்டார். ஏங்க, இயேசு செய்துட்டு அந்த அற்புத அடையாளங்கள்லாம் அவர் நேரில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில இருந்துட்டார். உதாரணம் சொல்ல போனால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேனா இருந்துட்டாருன்னு பார்க்குறோம். அதாவது அவர் எப்போ வருவார், அவர்கிட்ட நான் வந்து பேசணும் பண்ணணும் அப்படின்ற ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து இருந்தப்ப கரெக்டாக இருந்தாங்க ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிச்சு அப்படின்றத பார்க்குறோம். 9ஆம் வசனம் வாசிங்க, அவர் அநேக காரியங்களை குறித்து பேசுறாரு. அதுக்கு இயேசு என்னங்க சொல்றாரு பாருங்க, அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஆமாங்க, இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, மறுமொழியாக அவர் வந்து ஒண்ணுமே சொல்லலை அப்படின்றத பார்க்குறோம். வாசிக்கலாம் பாருங்க, அது ரீபிரின்ஸ் 3895ல வாசிக்கலாம் பாருங்க. அவர் அந்த மறுமொழி ஏன் அவர் பேசல அப்படின்ற விஷயத்துக்கு சகோதரர் விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. அவருக்கு எதுவும் பதில் சொல்லவில்லை. பேசுவதற்கு ஒரு நேரம் உண்டு, மௌனம் காப்பதற்கும் ஒரு நேரம் உண்டு. நம்முடைய கர்த்தர் அந்த சூழ்நிலையின் குரு அல்லது தலைவர். இந்த இடத்துல என்னங்க சொல்றாங்க, அதாவது பேசுறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, மௌனமா இருக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு அப்படின்றாரு. அப்ப அவர் அங்க என்னங்க பண்ணிட்டார், போர் சேவர் அடிக்கிறப்ப எங்க பேசணுமோ அந்த இடத்துல பேசினாரு. இப்ப இங்க பேசக்கூடாது, ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு ரசிகராக இருக்காரு. அப்படின்ற பட்சத்துல இவர் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தா அவர் என்னங்க பண்ணியிருப்பாரு, இவர் ஆட்டோமேட்டிக்கா விடுதி வச்சிருப்பாரு, இல்லைன்னா தங்கிட்டே வச்சிருந்திருப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மேல வந்து அவர் ஒரு மரியாதை வச்சிருந்தாரு, ஒரு சில ஒரு ஈர்ப்பு அவர் மேல இருந்தது அப்படின்றத பாக்குறோம். அதனால அவர் என்னங்க பண்ணிட்டாரு, இந்த சூழ்நிலை இயேசுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, நம்ம ஒரு வேளை ஏதாவது பேசிட்டா என்னங்க ஆயிரும், தேவி திட்டம் தேவனோட நோக்கமே இந்த இடத்துல மாறிடும் அப்படின்றதுனால இங்க பேசக்கூடாது அப்படின்றதுனால இங்க என்னங்க பண்ணிட்டாரு, அமைதியா இருந்துட்டாருன்னு பாக்குறோம். அப்படி தொடர்ந்து வாசிங்க. ஆமாங்க,
அவர் சொல்ற விஷயமே பயங்கரமா தான் இருக்கும். ஆனா இப்ப அவர் சொல்லாததுனால தான் இப்ப இந்த இடம் எப்படிங்க ஆயிடுச்சு, மிக வலிமையாயிருச்சு. ஏன்னா இந்த இடத்துல தெய்வீக நோக்கம் நிறைவேறணும்னா இவர் வந்து அந்த இடத்துல எதுவும் பேசக்கூடாது அப்படின்றத பார்க்குறோம். அப்படியே தொடர்ந்து வசனம் வாசிங்க. 10வது வசனம் வாசிங்க. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே நின்றார்கள். ஆமாங்க, இவங்க வேற ஒரு பக்கம். இவர் அவர் ஆசையா பேசணும்னு நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க என்னங்க பண்றாங்க, பின்னாடி நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி இவர் வந்து குற்றச்சாட்டுங்க, இவரை நாங்கள் தண்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இவங்க ஏன் இதை சொல்றாங்கன்னா, இந்த சொல்றதுக்கும் உண்டான விஷயமும் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல என்னங்க நிறைவேறணும், அவரு சிலுவையில் அடிக்கப்பட வேண்டியது வந்து என்னங்க ஒரு தெய்வீக நோக்கமா இருந்துச்சு. அதுக்கேற்ப இவங்களும் என்னங்க பண்ணிட்டு இருந்தாங்க, பின்னாடி அறியாமையில தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியுமா இவர் தான் மீட்பர்னு தெரிஞ்சுதான் அவங்க பண்ணியிருப்பாங்களா? பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்ப அறியாமையில செஞ்சதும் தேவ நோக்கத்துக்கு இசைவா போயிருச்சு அப்படின்றத பாக்குறோம். அப்படியே தொடர்ந்து 11ஆம் வசனம் வாசிங்க. இப்ப அவர் என்னங்க பண்றாரு பாருங்க, எதுவுமே அவர் வேலைக்கு ஆகல, பதில் சொல்லல அப்படின்ற பட்சத்துல இப்ப திருப்பி அவர் என்ன பண்றாரு பாருங்க. அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோட கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவின் இடத்துக்கு அனுப்பினான். ஆமாங்க, அவர் திருப்பி என்னங்க பண்ணிட்டாரு, பிரயாசம் பண்ணிட்டாரு. ஏன் அவர் அவ்வளவு மேல விருப்பம் வச்சிருந்தவர் திடீர்னு ஏன் பிரயாசம் பண்ணணும், அந்த நிலைமைக்கு ஏன் போகணும் அப்படின்னா சகோதர விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. ரீபின்ஸ் 2472ல வாசிக்கலாம் பாருங்க. அவரை பரியாசம் பண்ணினார். நமது கர்த்தரின் நடத்தை மற்றும் எதிர்பார்த்தபடி அவரிடமிருந்து பொழுதுபோக்கை பெற முடியாததால் ஏரோது ஆச்சரியமடைந்தார், ஏமாற்றமடைந்தார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆமாங்க, அவருக்கு என்ன ஆச்சு, அவர் என்ன எதிர்பார்த்தாரு, ஏதாவது பண்ணுவாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் அவர் இருந்தாரு. ஒரு ராஜாக்கு அவர் எதை கேட்டாலும் கிடைச்சிரும். அதனால அந்த மாதிரி இருக்க ஆளுக்கு இது கிடைக்கலன்னே அவருக்கு என்னங்க ஆயிடுச்சு, ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிட்டு அவர் என்னங்க பண்ணிட்டாரு, உடனே இவரும் சேர்ந்து பரியாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்னங்க பண்றாரு, ஒரு துணியை போட்டு பரியாசம் பண்ணி எங்கெங்க அமுச்சு விடுறாரு, திருப்பியும் பிலாத்துக்கிட்ட. இந்த இடத்துல ஏன் அவர் பிலாத்துக்கிட்ட அமுச்சு விடணும், இவர்கிட்ட அதிகாரம் இருந்துருச்சுல. பிலாத்தே என்ன சொல்லிட்டாரு, நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டு தான் யாருக்கிட்ட அமுச்சு விடுறாங்க, ஏரோது கிட்ட. இந்த இடத்துல சகோதரர் சொல்றப்போ ஒரு பாயிண்ட் சொல்றாரு பாருங்க, அவர் ஏன் திரும்பி போனாரு அப்படின்னா. அடுத்த ஸ்லைட் போடுங்க. யோவான் ஸ்நானகன் தலை துண்டிக்கப்பட்ட விஷயத்தில் பிலாத்துவிடம் சிறிய மனக்கசப்பு ஏற்பட்டு இருந்தது. எனவே அவருடைய பாராட்டை பெறுவதற்காக பிலாத்துவின் வழிமுறையை அவர் பாராட்டினார். ஆனால் பிலாத்துவின் அதிகாரத்தில் தலையிட மறுத்துவிட்டார். ஆமாங்க, என்னங்க ஆயிடுச்சு, இது யாருங்க இந்த ஏரோது, யோவான் ஸ்நானகனோட தலையை துண்டிச்சே ஏதோ. ஏன்னா அவர் வேணுங்கனே பண்ணல, அவரும் வந்து ஒரு சூழ்ச்சிக்குள்ள கடந்து போய் தான் யாருங்க வெட்டிட்டாரு, யோவான் ஸ்நானகனோட தலையை வெட்டிட்டாரு. இந்த ஒரு விஷயம் பிலாத்து மத்தியில் எப்படிங்க இருந்துச்சு, கசப்பு. இவங்க 2 பேத்துக்கிட்டே ஆல்ரெடி எப்படிங்க இருந்துச்சு, கசப்பு அதிகமாக இருந்தது. அதனால அந்த கசப்பை சரி செய்யறதுக்கோசரம் திருப்பி என்னங்க பண்றாரு, இயேசு வந்து அவர்கிட்டே அனுப்புறாரு. அது மட்டும் இல்லாம ஏன் அவர் முக்கியமா அனுப்புறாருன்னா, அவர் பிலாத்துவோட வழிமுறை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிலாத்து என்ன சொல்லிட்டாருங்க, இவர்கிட்ட நான் ஒரு குற்றமும் காணல அப்படின்ற விஷயம் இவரும் ஏத்துக்கிறாரு. இவர்கிட்டயும் ஒரு குற்றம் கூட இல்லை அப்படின்றத ஏத்துக்கிட்டு, ஆனாலும் அது என்னங்க ஆயிடுச்சு, இப்போ அந்த இடம் வந்து இப்போ யாருக்கு சார்ந்தது இருக்கு, இப்போ அது பிலாத்துவோட கண்ட்ரோல்ல இருக்கிறனால அவர் என்ன திரும்பி பண்றாரு, பிலாத்துக்கிட்டே அந்த இடத்துல அமுச்சு விட்றாருன்னு பார்க்குறோம். இப்படியாக 5 விசாரணை கடந்து இப்போ 6வது விசாரணை யாருக்கிட்ட வராங்க, மீண்டும் பிலாத்துக்கிட்டே வராரு அப்படின்றத பார்க்குறோம். பிலாத்துக்கிட்ட வந்த பிறகு ஒரு நிறைய விஷயங்கள் நடக்குது. அதாவது ஒரு 6 முறை அவருக்கு என்ன சொல்லிட்டாரு, இவர் இடத்துல நான் வந்து ஒரு குற்றமும் இல்லை அப்படின்னு 6 டைம் மேலே சொல்லிட்டாரு. அதாவது பிலாத்து முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட குற்றம் உண்மையாலுமே இல்லைன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதை வந்து நான் வந்து அதாவது அவங்க மேலே ஒரு குற்றம் வந்து உணர்ச்சி வரக்கூடாது, பிலாத்து வந்து குற்ற உணர்ச்சிக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறதுனால அவர் என்னங்க பண்ணுறாரு, விடுதலை பண்ணுற ரொம்ப பிரயாசம் எடுக்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம். வாசிக்கலாம் பாருங்க, யோவான் 19:5. இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றார். ஆமாங்க, இப்போ அவர் எப்படிங்க வெளியே வர்றாரு, அந்த ஒரு 6 டைம் காப்பாற்ற ட்ரை பண்ணாரு, எதுவுமே வேலைக்காகல. அப்போ கடைசி என்னங்க சொல்றாரு, சரி அவர் செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை கொடுத்துட்டு அவரை விடுதலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து தான் என்னங்க பண்றாங்க, அவர் அடிச்சு மட்டி கூட்டு வந்து என்னங்க பண்றாரு, ஜனங்களுக்கு மேலே நிறுத்திட்டு என்னங்க சொல்றாரு, இதோ இந்த மனுஷன், இதோ இந்த மனுஷன் அப்படின்ற வார்த்தையை அவர் ஒரே வார்த்தையா சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக அதுக்குள்ள எவ்வளோ ஆழமான விஷயம் பிலாத்து அந்த இடத்துல சொல்லியிருந்தாருன்னா வாசிக்கலாம் பாருங்க. ரீபின்ஸ் அடுத்த ஸ்லைட்ல வாசிக்கலாம். ரீபின்ஸ் 2472. பிலாத்து நம்முடைய கர்த்தரின் ஆளுமையில் ஈர்க்கப்பட்டதாக தெரிகிறது. மனுக்குலத்தின் ஒரு அற்புதமான மாதிரியை அவர் இதற்கு முன் பார்த்ததில்லை. அவங்க இங்க என்ன சொல்றாரு, அதாவது கர்த்தரின் ஆளுமையில் ஈர்க்கப்பட்டது. ஆளுமைன்னா எதுவும் இல்லைங்க, அவரோட பர்சனாலிட்டியில,
அதாவது அவரோட குணலட்சணம் வந்து அவருக்கு முன்னாடி ரொம்ப ஈர்க்கப்பட்டுச்சான். ஏன்னா அவர் ஒரு ராஜான்னு சொல்றாரு, அவர் தேவனுடைய குமாரன்னு சொல்றாரு. இவ்வளோ அடிச்சு இவ்வளோ துன்பப்படுத்தியுமே அவர் எப்படிங்க இருக்காரு? மிகவும் அமைதியா இருக்காரு, அவர் கம்பீரமா இருக்காரு. அவரோட தோற்றத்தை பார்த்து தான் அவர் என்னங்க பண்றாரு? பயப்படுறாரு பிலாத்து. பயந்து தான் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் வந்து மனுக்குலத்துல ஒருத்தரை கூட நான் அந்த மாதிரி பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லி யாருங்க அறிக்கை கொடுக்குறாங்க? பிலாத்துவே இந்த இடத்துல அறிக்கை கொடுக்குறாரு. அதை தான் அவர் என்னங்க சொல்றாரு, இதோ இந்த மனுஷன் அப்படின்ற வார்த்தைக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்கு அப்படின்றத சொல்றாரு. அப்படியே அடுத்த ஸ்லைட் போடுங்க brother. மற்ற எல்லா யூதர்களுக்கும் மேலான யூதர் மட்டுமல்ல, மற்ற எல்லா மனிதர்களுக்கும் மேலான மனிதர். அவர் சொல்லுவது போல் மனுக்குலம் மற்றும் உங்கள் இனத்தின் அத்தகைய உன்னதமான மாதிரியை நான் சிலுவையில் அறைய விரும்புகிறீர்களா? ஆமாங்க, இங்க என்ன சொல்லிட்டாரு, அதாவது யூதர்களிலும் மிக உன்னதமான யூதர் இவர் தான். யூதர்களை காட்டிலும் இல்லை, மனுஷன் மத்தியிலுமே யாருங்க இவர் உயர்ந்தவராக இருந்துட்டாருங்க. இயேசு வந்து உயர்ந்தவராக இருந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பிலாத்து அறிக்கை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜனங்கள்ட்ட என்னன்னு கேட்குறாரு, இந்த மாதிரி ஒரு மனுஷனை போய் நீங்கள் வந்து என்ன சிலுவையில் அறிய சொல்கிறீங்களே, நான் அறியணுமா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேள்வி கேட்குறாருன்னு பார்க்குறோம். இந்த ஒரு விஷயத்துலேருந்தே அவர் மேலே ஒரு 3 பொய் குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்பே பிலாத்துக்கிட்ட என்ன குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்கன்னா, அவர் தான் ராஜான்னு சொல்கிறாரு. ரெண்டாவது என்னங்க பண்ணுறாரு, ரெண்டாவது வந்து அந்நியருக்கு வந்து வரி செலுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாமே பொய் குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க. வரி செலுத்தக்கூடாது. ஆனால் அவர் என்னங்க சொல்லிட்டாரு, ராயனுடையதை ராயனுக்கு கொடுக்கணும் தான் சொல்லிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் இவங்க என்னங்க பண்ணுறாங்க, பிலாத்துக்கிட்ட பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்புறம் மூணாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதுதான் நாங்கள் பண்ண முடியல, பிலாத்தால் ஏற்றுக்க முடியல. என்னன்னா, அவர் ஒரு கலகவாதியாக இருக்காரு அப்படின்றாங்க. இப்படிப்பட்ட மனுஷன் ஒரு கலகவாதியாக எப்படி இருக்க முடியுன்ற ஒரு ஆச்சரியத்தில் தான் அவர் பார்த்து என்னங்க சொல்கிறாரு, இதோ இந்த மனுஷனை பாருங்க அப்படின்ற மாதிரி பிலாத்தை சொல்கிறாருன்னு பார்க்குறோம். இப்படி பிலாத்து வந்து ரெண்டு விஷயத்துக்கு பயந்தாருங்க. ஒன்று, நியாயப்பிரமாணத்துக்கு பயந்தாரு. இப்போ இவ்வளோ நேரம் நியாயப்பிரமாணத்தின்படி தண்டிக்க முடியாதுன்னு சொன்ன ஜனங்கள் இப்போ என்னங்க பண்ணிட்டாங்க, நியாயப்பிரமாணத்தின்படி இவளை தண்டிக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை உள்ளே கொண்டு வரவும் இப்போ என்னங்க பண்ணுறாரு, பிலாத்து பயப்படுறாருன்னு பார்க்குறோம். அதுக்கும் பிலாத்து வசம் வரல. அப்போ என்னங்க பண்ணுறாரு பிலாத்து, கை கழுவிட்டு இல்லை மேக்ஸிமம் விடுதலை பண்ண ட்ரை பண்ணுறாரு. ட்ரை பண்ணுறதுக்கு அப்புறம் கடைசியாக ஒரு விஷயம் பாயிண்ட் வைக்கிறாங்க, என்னன்னா, அப்படி நீங்கள் பண்ணலன்னா நாங்கள் என்னங்க பண்ணுவோம், போய் ராயன்கிட்டே உங்களை பற்றி சொல்லிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் வர்றப்போ தான் கடைசியாக என்னங்க பண்ணுறாரு பிலாத்து, பயந்து இயேசுவை வந்து என்னங்க பண்ணுறாரு, ஒப்பு கொடுத்துறாரு. அதாவது அவர் வந்து இந்த தீர்ப்புக்குள்ள வரல, கை கழுவிட்டு இது மொத்தமும் யாருக்கும் இங்கே சேரும், உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தான் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த இடத்துல அவர் முடிக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். இப்படியாக அவர் இயேசு எப்படிங்க அவர் வந்து யூதன் கிடையாது. யாருங்க, பிலாத்து யூதனும் கிடையாது, அவர் ஒரு கிறிஸ்தவனும் கிடையாது. அவர் யாருங்க, ஒரு புறஜாதி. ஒரு புறஜாதிக்கிட்ட இயேசு எப்படிங்க பேர் வாங்கிட்டாரு, ஒரு நற்சாட்சி பேர் வாங்கிட்டாரு. அதே போல நாம எப்படிங்க இருக்கணும், வாசிக்கலாம் பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமா, அங்க எப்படி இயேசு எல்லாருக்கும் முன்பாக பிரகாசிக்க செஞ்சாரோ அதே மாதிரி நாம என்னங்க பண்ணணும், நாமும் எல்லா சூழ்நிலையிலையும் யாருங்க பிரகாசிக்க செய்யணும், தேவனை மகிமைப்படுத்தணும். அதோட மகிமை எப்படிங்க, வெளிச்சம் வந்து பிரகாசமா எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்றத பார்க்கணும். இப்படியாக நம்ம ஒரு 6 விசாரணைகள் குறித்து பார்த்துருந்தோம். அதில் நம்ம 2ஆக பிரித்தோம்னா, முதல் 3 விசாரணை எதை குறித்து சொல்லலாம்னா மத ரீதியான விசாரணைன்னு சொல்லலாம். அதில் 2 வந்து சட்டப்படி நடக்காதுல, ஒரே ஒரு விசாரணை மட்டும் தான் என்னங்க, காலையில் 4 மணிக்கு ஆலோசனை சங்கத்தில் நடந்த சட்டப்படியான விசாரணை அப்படின்றத பார்க்குறோம். மீதி 3 இடமும் எங்கெங்க, அரசியல் ரீதியான விசாரணை அப்படின்றத பார்க்குறோம். அந்த அரசியல் ரீதியான விசாரணையுமே அவருக்கு என்னங்க இருக்கு, குற்றம் இல்லை. ஆக மொத்தம் அவர் எங்கேயுமே குற்றவாளின் அப்படின்றத அந்த இடத்துல கொண்டே வரல. யாருங்க தான் சொல்றாங்க, அங்கே இருக்கிற ஜனங்கள் தான் அவர் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பார்க்குறோம். இப்படியாக நாமும் கூட எப்படிங்க இருக்கணும், இந்த உலக ஜனங்களுக்கு பற்றியிலையோ, இல்லை நம்ம வேலை செய்கிற இடங்களிலையோ, இல்லை சபையிலையோ, இல்லை நம்ம வீட்டுகளிலோ நம்ம எப்படிங்க சாட்சிப்படணும், இந்த மாதிரி ஒரு நற்சாட்சி நம்ம பெறணும் அப்படின்றத பார்க்குறோம். பொறுமையோட கேட்ட யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.